தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சன்னதியின் மேல் என் ஆவியையும் உன் சன்னிதானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். ஏசாயா 44:3. அன்பின் தேவ பிள்ளைகளே, எந்த மனிதன் மீது தேவன் அதிக அன்பாய் இருக்கிறாரோ அந்த மனிதன் மீது சொல்லுகின்றார், தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று. ஏனென்றால் அவன் தேவன் மீது தாகமாயிருக்கிறான். ஆபிரகாமை பாருங்கள், எல்லாம் இழந்த போதிலும் தேவன் மீது இருந்த தாகம் அவருக்கு குறையாதபடியினாலே அவருக்கு பிற்பாடு ஈசாக்கின் மீது அவருடைய அபிஷேகத்தை ஊற்றி அவரை நிலைப்படுத்தினார். நாமும் தேவனுக்கு பிரியமாய் தாகத்தோடு கூட அவரை பின்பற்றுவோமானால் நிச்சயமாய் நம் சன்னதிக்குள்ளும் பூமியில் உள்ள சகல ஜாதிகள் ஆசீர்வதிக்கப்படத்தக்கதாக நம் தேவன் நம்மை தொடர்ந்து நடத்துவார். அந்த அன்பின் தேவனுக்கு நேராய் நம்மை தாழ்த்தி தரைமட்டமாய் ஒப்பு கொடுத்து அவரை பார்த்து சொல்லுவோமா, எங்களை ஆசீர்வதிக்கின்றவரே, எங்கள் சன்னதியை பாதுகாக்கின்றவரே, உமக்கு கோடி ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்களோடு கூட இணைந்து ஊழியம் செய்ய விரும்பினால் இந்த வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுங்கள். இது ராஜ்யத்தின் சுவிசேஷம்.